5வது அதிகாரம் 13-14 வசனங்கள். 2 நாளாகமம் 5வது அதிகாரம் 13-14 வசனங்கள். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை கடந்து வந்து சாலமோன் ராஜா கட்டின ஆலயத்துக்குள்ளாய் பிரவேசித்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அங்கே எல்லாரும் பாடினார்கள், எல்லாரும் கர்த்தரை துதித்தார்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவர் துதித்த உடனே தேவனுடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்துக்குள்ளாக வந்து அந்த ஆலயத்தை நிரப்பினது. அந்த ஆலயத்திலே மேகம் நிரப்பினதினாலே ஆசாரியர்கள் கூட அங்கே ஆராதனை செய்து நிற்கக்கூடாமல் போயிற்று என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படியாக தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதான தேவனுடைய மகிமை கடந்து வந்தது. ஹல்லேலூயா. இந்த மகிமை எப்படி கடந்து வந்தது? அந்த ஆலயத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று யோசித்து பார்க்கும் பொழுது 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே 7வது அதிகாரத்திலே முதலாவதாக இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை தாவீது ராஜாவுடைய உள்ளத்திலே தான் வந்தது. தாவீது ராஜா ஒரு நாளிலே நாத்தான் என்கிற தீர்க்கதரிசியை பார்த்தவர் சொன்னார், இதோ நான் பெரிய ஒரு அரண்மனையில் வாசமாய் இருக்கிறேன், கேதுரு மரங்களில் வைக்கப்பட்ட ஒரு நல்ல இடத்துல நான் வாசமாய் இருக்கிறேன், ஆனால் தேவனுடைய பெட்டியோ திரைகளுக்கு பின்பாக இருக்கிறதே, நான் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவன் சொன்னான். நாத்தான் உடனடியாக நீ செய்கிறது நல்ல காரியம், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், நீ கட்டும் என்று சொல்லி அவர் சொன்னார். ஆனால் நாத்தான் அங்கிருந்து கிளம்பின உடனே கர்த்தருடைய வார்த்தை நாத்தான் தீர்க்கதரிசிக்கு வந்தது. கர்த்தர் சொன்னார், நான் தங்கி இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் வல்லாய் வந்த எந்த இடத்திலாகிலும் எனக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டித்தார்கள் நான் எப்பொழுதாவது சொன்னது உண்டா என்று கர்த்தர் சொல்லிவிட்டு சொன்னார். ஆனாலும் இந்த எண்ணம் உன்னுடைய இருதயத்தில் இருந்தது நல்லது. இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு நிலையான வீட்டை கட்டுவார் என்பதை நான் உனக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். யோசித்து பாருங்க, தாவீது ராஜா சொல்றார், நான் உனக்காக ஒரு வீட்டை கட்ட சொல்லி கர்த்தர் சொல்ற, நீங்க எனக்கு வீடு கட்ட போற, நான் உனக்கு வீடு கட்டித்தாரேன் என்று கர்த்தர் சொல்றாரு. அதுதான் கர்த்தருடைய கிருபை. தாவீது ராஜா சொல்றார், நான் உங்க வீடு கட்டணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு வீட்டை கட்டி தருவேன், ஆனாலும் உன்னுடைய ஸ்தானத்தில் எழும்புகிற உன்னுடைய குமாரன் இந்த வீட்டை கட்டுவான், இந்த ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்படியாக 2 நாளாகமும் 3வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த சாலமோன் ராஜா இந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தாராம். வேதம் என்ன சொல்லுகிறது? சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையிலே எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவக்கினான். தன்னுடைய ராஜ்யபாரத்திலே 4வது வருஷத்திலே இந்த ஆலயத்தை கட்ட தொடங்கினானாம். இதை யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஒரு மகிமையான ஒரு இடம், அவன் கட்டின இடம் ஒரு மகிமையான இடம். முதலாவதாக அந்த இடத்திலே அது மோரியா மலை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மோரியா மலையிலே தான் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, உன் குமாரனாகிய ஈசாக்கை எனக்கு பலியாக நீ தகன பலியாய் தந்துவிடு என்று சொல்லி கேட்ட இடம். நீ மோரியா தேசத்தில் நான் உனக்கு காண்பிக்கிற மலைகளிலே சென்று நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துல ஒரு மகனை எனக்கு ஒரு பலியாக தா என்று சொல்லி சொன்ன இடம் தான் அந்த இடம். அங்கே ஆபிரகாம் அப்படியாக பலியிடும்படியாக சென்ற பொழுது கர்த்தருடைய தூதன் குறுக்கிட்டு அவரை நிறுத்தும்படியான ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோமே. அப்படிப்பட்ட ஒரு மகிமை நடந்த அந்த மோரியா மலை என்கிற இடம். அது மாத்திரமல்ல, அங்கும் கூட எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்கிற இடம் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அது ஒரு மகிமையின் இடம். அது ஏன் அதிலே மகிமையின் இடம்? தாவீது ராஜா ஜனங்களை தொகையிடும்படியாக ஆணையிட்ட பொழுது கர்த்தருக்கு பிரியமில்லாமல் போனபடியினாலே தேசத்தின் மேல் ஒரு கொள்ளை நோயை கர்த்தர் வர பண்ணினார். தாவீது ராஜா கதறி அழுதா தேவனுடைய சமூகத்திலே கெஞ்சினார், தகப்பனே என்னை மன்னியும், இந்த பிள்ளைகளை ரட்சியும் என்று சொல்லி தேசத்திற்காக அவர் ஜெபித்த பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த வாதை நிறுத்தப்படும்படியாக நீ எனக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும், நீ சென்று எபூசியனாகிய ஒர்னானின் களத்திலே எனக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டு, நான் உன்னுடைய ஜெபத்தை கேட்டு நான் தேசத்திற்கு வருகிற இந்த வாதையை நிறுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்தார். தாவீது ராஜா அப்படியாக சென்ற பொழுது ஒர்னானுடைய களத்திலே உருவின பட்டயத்தோடு நிற்கிற தேவனுடைய ஒரு தூதனை அவர் பார்க்கும்படியாக கர்த்தர் கிருபை தந்தார். அவனுக்கு பலியிட்ட உடனே அந்த இடத்திலே வாதை நிறுத்தப்பட்டது. ஆகவே இந்த இடம் ஒரு மகிமையின் இடம். அந்த மகிமையின் இடத்திலே அந்த சாலமோன் ராஜா தன்னுடைய இந்த பெரிய ஒரு நல்ல ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக ஆரம்பித்தார். ஆனால் அந்த ஆலயத்தை கட்டும் பொழுது அது ஒரு மகிமையின் இடமாக இருந்தாலும் கூட
அதில் எதுவும் ஒரு விசேஷித்தமான காரியம் ஒன்று நடக்கவில்லை. கட்ட ஆரம்பித்த பின்பு சாலமோன் ராஜா 2 நாளாகமம் 3வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் நல்ல பெரிய பெரிய கற்களை கொண்டு வந்து அந்த இடத்துல பணியிட்ட கற்களை கொண்டு வந்து ஆலயத்தின் அஸ்திபாரத்தை அவர் கட்டினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த மலைகள், இந்த கற்கள் மிகவும் பெரிய கற்களாய் காணப்படுகிறது. நாங்கள் எருசலேமுக்கு சென்றிருந்த பொழுது அங்கே எருசலேமில் தேவாலயத்திலே வடது பக்கத்தில் உள்ள வெஸ்டர்ன் வால் அது மாத்திரம் இப்பொழுது இருக்கிறது. அதை சென்று பார்க்கும்படி கர்த்தர் கிருபை தந்தார். அதை சென்று பார்த்த உடனே அங்குள்ள எங்களுக்கு வழிகாட்டிகள்லாம் சொன்னாங்க, இந்த சுவரை நீங்கள் பார்க்குறீங்களே, இதுதான் அந்த ஆலயத்தில் உள்ள வடபக்கமாக கட்டப்பட்ட ஒரு சுவராக இருந்தது. அந்த இடத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது அதில் 3 விதங்களிலே கட்டப்பட்ட அந்த கட்டுமான பணியை நீங்கள் பார்க்கலாம். முதலாவதாக சாலமோன் கட்டின அந்த 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 கற்சுவர், அதன் பின்பு செருபாபேல் கட்டின ஆலயத்தின் சுவர். ஏன்னா அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு போன பின்பு செருபாபேலின் காலத்திலே மறுபடியுமாக இந்த ஆலயம் கட்டப்பட்டது. அதற்குரிய கட்டளை நீங்கள் பார்க்கலாம். அதன் பின்பு ஏரோது ராஜா ராஜ்யபாரம் பண்ணின நாளிலே, இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே 3வதாக ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. எல்லாம் அதே இடத்துல கட்டப்பட்ட ஆலயம் தான். அந்த சுவரை பார்க்கும்போது அவங்க சொல்லுறாங்க, அதில் 3 விதமான சுவரை நீங்கள் பார்க்கலாம் ஒரே சுவரில் என்று சொல்லுகிறாங்க. அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த பார்க்குறீங்களா, இந்த வருஷம் வரைக்கும் சாலமோன் கட்டின கற்கள், அதுக்கு மேலே இருக்கலாம் செருபாபேல் கட்டின கற்கள், அதுக்கு மேலே இருக்கிறது அது ஏரோது ராஜா கட்டின கற்கள் என்று சொல்லி அவங்க சொன்னாங்க. நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டேன், எப்படி இதை கண்டுபிடிக்கிறீங்க என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, பாருங்கள், கீழே இருந்து பார்க்கும் பொழுது கற்கள் மிகவும் பெரிய கற்களாக பிரம்மாண்டமான கற்களாக இருக்கிறது. அந்த கற்களை பார்த்தீங்கன்னா இந்த 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 கதவுலேருந்து அந்த கதவு வரைக்கும் ஒரே கல்லாக இருக்கும். அவ்வளோ நீளமான கல், உயரமான கல், ஒரு ஆளுடைய பாதி இடுப்பளவு ஒரு அளவுக்கு பெரியபடி ஒரு கல். அந்த ஒரு கல்லை ஒரு சுவர் போல இருக்கும். அவ்வளோ பெரிய கற்களை கொண்டு வந்து கட்டி வைத்திருந்தார் சாலமோன். அதுக்கு பின்பு பார்த்தீங்கன்னா செருபாபேல் கட்டின கல்லாம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் சிறுசாக இருக்குது. ஏரோது ராஜா கட்டினதான் பார்த்தா இன்னும் கொஞ்சம் சிறுசாக இருக்குது. ஆனால் அந்த கற்களை நீங்கள் பார்த்தே அது எந்த காலத்தில் கட்டப்பட்ட சூரியன் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதன் பின்பு அந்த எருசலேமுக்கு அருகாமையில் இருந்த சிதேக்கியா குகை என்கிற குகைக்குள்ளாக நாங்கள் சென்று பார்த்தோம். அந்த குகைக்குள்ளே போவதுக்கு ஒரு சிறிய ஒரு வழி வாசல் தான் இருக்கிறது. ஆனால் உள்ளே போனால் ஒரு பெரிய ஏற்றியம் போல, ஒரு பெரிய ஹால் போல இடம் அங்கே குகை இருக்கிறது. குகை என்று சொல்ல முடியாது, அது ஒரு அரண்மனை என்று தான் சொல்லணும். அது பூமிக்கு அடியிலே ஒரு பெரிய அநேக அறைகள் கொண்ட ஒரு பெரிய அரண்மனை போல குகைகள், ஒரு பெரிய சுரங்க பாதைகள் அங்கே காணப்படுகிறது. அதை சிதேக்கியா குகை என்று ஏன் சொல்லுகிறார் சொன்னால், அந்த குகையின் வழியாகத்தான் சிதேக்கியா ராஜா தனக்கு விரோதமாக வந்த எதிரிகளுக்கு தப்பி ஓடும்படியாக முயற்சி செய்தார் என்று சொல்லி சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் அந்த குகைகள் ஏற்படுத்தப்பட்டது எப்படி? அது சாலமோன் கற்களை வெட்டி எடுத்த குகை என்று சொல்லி அவர்களுக்கு விளக்கம் சொன்னார்கள். அந்த சாலமோன் ராஜா அந்த தேவாலயத்தை கட்டுவதற்காக பல கற்கள் தேவையாக இருந்தது. ஏதோ ஒரு மலையை சேர்ந்து ஒரு வெட்டி விடவில்லை, அது குகைக்குள்ளாக குடைந்து சென்று நிலத்துக்கு அடியில் இருந்து அப்படிப்பட்ட பெரிய கற்களை அவர் வெட்டி கொண்டு வந்து அந்த சுவரை கட்டியிருக்கிறார். எவ்வளோ பிரம்மாண்டம் பாருங்க. இன்றைக்கும் கூட பொறியியல் வல்லுநர்களினாலே இது எப்படி கட்டினாங்கன்னு கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த காலத்தில் கிரெயின்லாம் கிடையாது, இயந்திரங்கள் கிடையாது. இப்படிப்பட்ட பெரிய கற்களை எப்படி வெட்டினார்கள், அதை எப்படி உள்ளிருந்து வெளியே கொண்டு வந்தார்கள், எப்படி அதை கொண்டு வந்து ஒன்று மேலாக ஒன்று அடுக்கி வைத்து எப்படி கட்டினார்கள் சொல்லி மிகவும் ஆச்சரியப்படுகிறார்கள். அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட ஒரு ஆலயம். ஆனால் சாலமோன் ராஜா அந்த அஸ்திவாரத்தை போட்ட பொழுது ஒன்றும் மாற்றம் வரவில்லை, வெறும் கற்களாகத்தான் அது இருந்தது. இயேசுவை பார்த்து எல்லா சீசனும் சொன்னாங்க, இந்த கற்கள் எல்லாம் பார்த்தீங்களான்னு கேட்ட பொழுது இயேசு அதை பார்த்து ஒரு குறிப்பும் சொல்லவே இல்லை. அவர் சொன்னார், இந்த கற்களில் ஒன்றுமே ஒன்று இல்லாதபடி எல்லாம் இடிக்கப்படுகிற நாட்கள் வரும் என்று சொல்லி மாத்திரம் இயேசு சொன்னார். அந்த கற்கள் வெறும் கற்களாகத்தான் இருந்தது, அதில் ஒரு மாற்றமும் இல்லை. அதன் பின்பு 2 நாளாகமம் 4வது அதிகாரத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது 10 விளக்கு தண்டுகளை சாலமோன் ராஜா செய்து வைத்தார். ஆலயத்தின் உள்புறம் முழுமையாக நல்ல நேர்த்தியான கேதுரு மரங்களினாலே அவர் பலகைகளை ஏற்படுத்தினார். அதில் ஒவ்வொரு இடத்திலும் எல்லா இடத்திலும் தங்கத்தை பதித்து எல்லா இடத்தையும் மூடினார். மிகவும் அருமையாக நேர்த்தியாக அந்த ஆலயம் உட்புறமாக கட்டப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள அந்த ஆணிகள் கூட தங்கத்தினால் செய்யப்பட்ட ஆணிகளாக இருந்தது. இந்த ஆணிகளுக்கு மாத்திரம் 50 சேக்கல் நிறை பொன் செலவிடப்பட்டது என்று சொல்லி எழுதப்பட்டது. அது மாத்திரமல்ல, அது பர்வாயிலிருந்து வந்த ஒரு நேர்த்தியான பொன் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அவ்வளவு விலையுயர்ந்த பொன்னை வைத்து அந்த ஆலை முழுமையாக உட்புறத்தை கட்டி முடித்தார். ஒரு மாற்றமுமே இல்லை, வெறும் ஆலயமாக வெறும் கட்டிடமாகத்தான் அது இருந்தது. அதன் பின்பு சாலமோன் என்ன செய்தார்? 2 நாளாகமம் 5வது அதிகாரம் 1 வசனத்திலே, அதன் பின்பு சாலமோன் தன்னுடைய ராஜாவாகிய தாவீது கர்த்தருக்கு நேர்ந்து கொண்ட எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து அந்த ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்து வைத்தார்.
ஏன்னு சொன்னால் தாவீது ராஜா சொன்னார், என் மகன் அவனுக்கு அதிகமாக அனுபவம் இல்லாதவன், அவன் இளையவன், சிறியவன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. நான் அதனால் கர்த்தருக்கு சேர்த்து வைக்கணும்னு சொல்லி பல பொன் வெள்ளி பாத்திரங்கள், பல தட்டுமுட்டுகள் எல்லாத்தையும் தாவீது ராஜா சேர்த்து வைத்திருந்தாராம். அந்த பொக்கிஷங்களை கொண்டு வந்து இந்த ஆலயத்தை முழுமையாக நிரப்பினார் சாலமோன். ஏதாகிலும் மாற்றம் வந்ததா? ஒன்றும் மாற்றம் வரவில்லை. எப்பொழுது அது ஒரு ஆலயமாக இருக்கிறது, ஒரு கட்டிடமாக இருக்கிறது, உள்ளே விலை உயர்ந்த பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான், வேறு மாற்றமே இல்லை. அதன் பின்பு 5வது அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது சாலமோன் ராஜா இஸ்ரவேலில் உள்ள பிரபுக்களை எல்லாம் வரவழைத்தார். எல்லா ஆசாரிகளும் வரவழைத்தார்கள், எல்லா லேவியரும் வரவழைத்தார்கள். சொன்னாங்க, கர்த்தரோட உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரலாம், அதை கொண்டு வந்து இங்கே வைக்கலாம் சொல்லி. உடன்படிக்கை பெட்டி மகத்துவமான பெட்டி அல்லவா, அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல கர்த்தர் இருப்பார் அல்லவா என்று சொல்லி எல்லாரும் பயப்படுகிற இடம் அல்லவா, பெலிஸ்தரை மடங்கடித்த பெட்டி அல்லவா என்று சொல்லி லேவியர்கள் இந்த பெட்டியை தன்னுடைய தோள்களிலே சுமந்து கொண்டு வந்து உள்ளே கொண்டு வந்து வைத்தார்கள். என்று சொன்னால் தாவீது ராஜாவுடைய நாட்களில் அவர் வண்டியிலே கொண்டு வைத்த பொழுது கர்த்தர் மிகவும் கோபப்பட்டு ஊசாயை அடித்தபடி தான் இறந்து போனானே. ஆகையினாலே லேவியர்கள் தோள்களில் எடுத்துக்கொண்டு வந்து பெட்டியை கொண்டு வந்து வைத்தார்கள். பெட்டி கொண்டு உள்ள வைத்துட்டாங்க, ஒரு மாற்றமும் இல்லை. அது வெறும் ஆலயமாகத்தான் இருக்கிறது. அதில் வெறும் தங்கம் காணப்படுகிறது, விலை உயர்ந்த பொருட்கள் காணப்படுகிறது, ஆனாலும் அதில் ஒரு மாற்றமுமே இல்லை. அந்த பெட்டி வருகிற வழியிலே வேதம் சொல்லுகிறது, ராஜாவாகிய சாலமோன் அவனுடன் கூடின எல்லா இஸ்ரவேல் சபையார் அனைவரும் பெட்டிக்கு முன்பாக எண்ணிக்கைக்கு அடங்காத ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டார்களாம். அவளை பலி கொடுத்தாங்க, அப்படியும் ஒரு மாற்றமும் வரவில்லை. அது ஏதோ ஒரு ஆலயமாக இருந்தது, அவ்வளவுதான். ஆனால் என்ன நடந்தது? ஆசாரியர்களும் பாடகர்களும் கர்த்தரை துதி செய்ய தொடங்கின உடனே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்த உடனே ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா! உடனடியாக தேவனுடைய பிரசன்னம் அந்த ஆலயத்துக்குள்ள கடந்து வந்தது. அது வரைக்கும் நடக்காத ஒரு மாற்றம் அப்பொழுது நடக்க ஆரம்பித்து விட்டது. எல்லா பொன்னை கொண்டு வைத்த பொழுது இல்லாத ஒரு மாற்றம். தேவனுடைய பிரசன்னம் மகிமை கடந்து வந்தது, ஒரு பெரிய ஒரு மேகமாய் கடந்து வந்தது. எல்லாரும் பயந்து நடுங்கும்படியாக ஒரு மகிமையின் மேகம் கடந்து வந்தது. சாலமோனுக்கு பெரிய ஆச்சரியம். அது வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை. அவன் ஏதோ நினைத்துக்கணும், நான் ஏதோ ஒரு எங்கள் அப்பா சொன்னார், ஒரு ஆலயத்தை கட்டுன்னு சொன்னார், நான் கட்டி வைக்கிறேன் என்று சொல்லி யோசித்து இருப்பார் ஒரு வேளை. ஆனால் தேவனுடைய பிரசன்னம் வந்தவுடனே சாலமோன் ராஜா என்ன சொன்னார் தெரியுமா? 2 நாளாகமம் 6வது அதிகாரம் 18வது வசனத்திலே, தேவன் மெய்யாகவே மனுஷருடைய பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொள்ளக்கூடாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எப்படிப்பட்டது என்று சொல்லி அவன் மிகவும் ஆச்சரியத்தோடு கூட அவன் சொன்னான். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, தேவனுடைய பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கையில் வருவதற்கு நீங்கள் விலை உயர்ந்த நீங்கள் பலிகளை செலுத்த வேண்டிய தேவையில்லை. கர்த்தருக்கு ஒரு பெரிய காணிக்கையை நீங்கள் கொடுக்க தேவையில்லை. கர்த்தர் ஒன்றுமே செய்ய மாட்டார். நீங்கள் பெரிய சுயநீதியோடு நடந்து கொள்ளலாம், கர்த்தரில் ஒரு மாற்றம் கொண்டு வருவதில்லை. தேவனுடைய பிரசன்னம் வருவதற்கு நீங்கள் அவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா! அவரை துதிக்கிற துதி உங்களுடைய வாயிலை வரும் பொழுது மாத்திரமே கர்த்தர் இறங்கி வந்து மகிமையாய் உங்களை நிரப்புவார். இன்றைக்கு அந்த மகிமை பிரசன்னத்துக்குள்ள அவங்களை கொண்டு வந்து நிறுத்தும்படியாகத்தான் அவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறார். என் மகனே, என் மகளே, நான் உன்னை நிரப்ப விரும்புகிறேன், என் மகிமையினால் உன்னை நிரப்ப விரும்புகிறேன். என்னுடைய வாயை திறந்து என்னை துதிக்கும் பொழுது என்னுடைய மகிமை கடந்து வரும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இந்த மகிமை வந்தது, அது வெறும் முதலாவது ஒரு காரியமாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த மகிமையின் மூலமாக கர்த்தர் பெரிய மகத்துவமான காரியங்களை அந்த நாளிலே செய்து முடித்தார். சாலமோனுக்கு முன்பாக எதை அவர் செய்தார் என்பதை குறித்து ஒரு 3 காரியங்களை நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். முதலாவதாக, தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் ஒரு அர்ப்பணிப்பை கொண்டு வந்தது. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் வந்தவுடனே முதலாவதாக நடந்த காரியம் என்ன தெரியுமா? எல்லாரும் அவரை கர்த்தருக்கு முன்பாக அர்ப்பணம் செய்யும்படியாக அவளுக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். சாலமோன் ஒரு பெரிய ஒரு ஜெபத்தை செய்தார். அதை பார்க்கும் பொழுது அந்த ஜெபத்தை ஆரம்பிக்கிறார் அவர். 2 நாளாகமம் 6வது அதிகாரம் 19 முதல் 21 வசனத்திலே, என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் உமது சந்நிதியிலே செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்க என் நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியேனும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபங்களை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே நீர் அதை கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. அவர் வார்த்தையை யோசித்து பாருங்க. இந்த சாலமோன் ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டிட்டாரு. அதில் கர்த்தருடைய மகிமை கடந்து வந்து விட்டது.
ஆனாலும் அந்த ஸ்தலம் உங்களுக்கு நம்ப முடியல. இதுதான் கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக இருக்குன்னு சொல்லி நம்ப முடியல. ஆக்சுவலி உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் நீ கேட்டறலும். இது ஒரு சின்ன ஆலயம் தான், ஆனால் நீ பரலோகத்தில் வாசமாக இருக்கிறதே, உடைய பரலோகமாகிய வாசஸ்தலத்தில் இதை நீங்கள் கேட்டறலும், கேட்டு இதை மன்னித்தரலும் என்று அவர் சொல்லுகிறார். அந்த தேவனுடைய மகிமை பார்த்த உடனே அவருடைய உள்ளத்தில் வந்ததெல்லாம் ஒரு பயம். நாங்கள் பாவியாக இருக்கிறோமே, நாங்கள் பாவம் செய்கிறோமே, எங்களை மன்னியும், நாங்கள் ஜெபிக்க வருகிறோம், என்னுடைய பாவங்களை மன்னிக்கணும்னு சொல்லி முதலாவதாக அவர் மன்னிப்பை கொடுத்து அவர் ஜெபித்து தான் ஒரு அர்ப்பணத்தை அவர் செய்தார். தன்னை மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் அர்ப்பணித்து அந்த அர்ப்பணிப்பின் ஜெபத்தை அவர் செய்கிறார். 2 நாளாகமம் 6வது அதிகாரம் 22, 23 வசனத்திலே அவர் சொல்லுகிறார், ஒரு வேளை ஒருவன் தன்னுடைய அயலானுக்கு பாவம் குற்றங்கள் செய்யும் பொழுது 2 பேர் சேர்ந்து வருவார்கள் அல்லவா, இங்கே வந்து அவள் கர்த்தருடைய சமூகத்தில் ஆணையிடும் பொழுது, உடைய சமூகத்தில் வரும் பொழுது நீர் அதை கேட்டு அந்த குற்றம் செய்தவனை தண்டித்து அந்த நீதிமானை விடுதலை செய்து மன்னியும் என்று அவர் 2வதாக ஜெபிக்கிறார். உங்களுடைய சமூகத்தில் தான் வருகிறாங்க, ஆனாலும் அவர்கள் பொய் சொல்லும்படியாக பொய் சாட்சியோடு வருவாங்களே, தயவாய் மன்னியுங்க என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபத்தை அவர் செய்கிறார். 2 நாளாகமம் 6வது அதிகாரம் 24, 25வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இந்த இஸ்ரவேல் மக்களெல்லாம் முன்பாக பாவம் செய்து அவர் சத்துருக்கள் முன்பாக முறிந்து போய் ஓடும் பொழுது, அவர்கள் வந்து ஜெபிக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற நீர் கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னியும். அவங்களாம் சத்துருக்குமாக ஓடும்படியாக பாவம் செய்துட்டாங்க, ஆனாலும் அந்த பாவத்தை நீங்கள் மன்னியும் என்று அவர் சொல்லுகிறார். 28 30 வசனங்களை அவர் வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார், நீர் உம்முடைய ஜனங்கள் செய்த பாவத்தை நிமித்தமாக தேசத்தை தண்டிக்கும் பொழுது, தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வரும் பொழுது, இந்த ஜனத்திலிருந்து கேட்பாங்களே, அவங்கள பாவத்தை தயவாய் மன்னியும் என்று அவர் சொல்லுகிறார். அது பின்பு சொல்லுகிறார் 2 நாளாகமம் 6:39 முதல் 36 முதல் 39 வசனங்களிலே, பாவம் செய்யாத மனுஷன் யாருமே இல்லையே, அந்த ஜனங்கள்லாம் பாவம் செய்த பின்பு நீங்களுடைய சத்துருவுக்கு ஒப்பு கொடுத்து அவங்களாம் சிறைப்பிடித்து வேற தேசத்துக்கு போயிட்டா கூட அவங்களோட சமூகத்தில் ஜெபித்தான், அந்த ஜெபத்தை கேட்டவங்களோட பாவத்தை மன்னியும் என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே பாவமோ, உங்களுடைய வாழ்க்கையிலே பஞ்சமோ, உங்களுடைய வாழ்க்கையிலே சத்துருக்குன்பாக தோல்வியிலே ஓடுகிற ஒரு நிலைமையோ, வேதம் என்ன சொல்லுகிறது, கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணம் செய்து கொள்ள வேண்டும். சாலமோனை போல தேவனுடைய பிரசன்னம் கடந்து வரும் பொழுது, கர்த்தாவே என்னை மன்னியும் என்று இங்கே செய்யும் பொழுது தான் கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருவார். தேவனுடைய பிரசன்னம் அர்ப்பணத்தை கொண்டு வருகிறது. தேவனுடைய பிரசன்னம் அர்ப்பணிப்பை எதிர்பார்த்து நிற்கிறது. இன்றைக்கு நீங்கள் ஒரு வாயை திறந்து அவரை துதிக்கும் பொழுது அவருடைய மகிமையின் பிரசன்னம் கடந்து வரும். அவர் முதலாவதாக அந்த பிரசன்னம் கடந்து வந்தவுடனே அவர் எதிர்பார்க்கிற காரியம் ஒரு அர்ப்பணிப்பு. நீ அர்ப்பணிப்பாயா மகனே, நீ அர்ப்பணிப்பாயா என் மகளை என்று சொல்லி அவர் உங்களை பார்த்து கேட்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு நாளில் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக அவர் வந்தார். வந்தவுடனே அவர் கதறி அழுதார், ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் மத்தியிலே வாசமாய் இருக்கிறவன் தேவனாகிய கர்த்தரை என்னுடைய கண்கள் கண்டதே என்று சொல்லி அவர் கதறி அழுது தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டார். எனக்கு சிலருக்கு அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணம் தேவையாக இருக்கிறது. சகேயுடைய வீட்டுக்குள்ளாக தேவனுடைய பிரசன்னம் ஒரு நாளை கடந்து வந்தது. இயேசு கிறிஸ்து அந்த எரிகோவுக்கு போகிற வழியில் நடந்து வந்த பொழுது திடீரென்று அந்த காட்டத்தை மரத்தின் அடியில் வந்து நின்றார். சகேயுவை நீ இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று அவர் சொன்னார். அந்த இயேசுவின் பிரசன்னம் அந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே சகையை தொடப்பட்டார். சகை உடனே சொன்னார், அவர் அநியாயமான வரி வாங்குகிறவர் தான் இருந்தார், ஆயக்காரனாய் அவர் இருந்தார், அநேகருக்கு அநியாயமான வரி வசூலிக்கிறவர். ஆனால் அவர் சொன்னார், என்னுடைய ஆஸ்தியிலே பாதியை நான் ஏழைகளுக்கு நான் தருகிறேன், நான் ஒருவருக்கு ஏதாயிலும் அநியாயம் செய்துனால் நாளத்தனையாக நான் திரும்ப செலுத்துகிறேன் என்று அவர் அர்ப்பணம் செய்து கொண்டார். இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணம் தேவையாய் இருக்கிறது. யோபு பக்தன் ஒரு நாளிலே கர்த்தருடைய பிரசன்னத்தால் தொடப்பட்டார். அவர் பல காரியங்கள் சொல்லிக்கொண்டு யோபு சொல்லிக் கொண்டிருந்தார், நான் என்னை போல நீதிமான் யாருமே இல்லை, நான் இன்னொரு ஒரு பெண்ணை நான் என் கண்களை யோசித்து கூட நான் பார்க்கிறது இல்லை, வேலை பார்க்கிற மக்களெல்லாம் நான் அதிகமாக நான் ஆதரிக்கிறவன், அவங்களுக்கு தேவைகளை நான் சந்திக்கிறவன், என் தேவன் என்னை தனக்கு எதிரியாக கொண்டு விட்டார் என்று சொல்லி பல காரியங்கள் புலம்புகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது, தேவன் பெருங்காற்றில் இருந்து யோபுவுக்கு உத்தரமாக, யோபுவே தேவனோடு வழக்காடுகிறவர்களுக்கு பதில் சொல்லட்டும் என்று சொல்லி அந்த பிரசனம் கடந்து வந்த உடனே யோபு என்ன சொன்னா தெரியுமா, இதோ நான் நீசன், நான் உனக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், நான் ரெண்டு ஒரு தரம் பேசினேன், இனிமேல் பேசாமல் வாயை தரவாமலும் இருப்பேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டார். இன்றைக்கு சுயநீதியோடு இருக்கிற சிலருடைய வாழ்க்கையிலே அந்த அர்ப்பணிப்பு தேவையாய் இருக்கிறது. தேவனுடைய பிரசனம் இன்றைக்கு உங்களோடு தான் பேசிக்கொண்டு இருக்கிறது. ஒரு நாளிலே தோமாவுடைய வாழ்க்கையிலே இந்த பிரசன்னம் கடந்து வந்தது.
தோமா எல்லாரையும் பார்த்து சொன்னார், இயேசு உயிரோடு பார்த்தீங்களா? நான் எப்படி நம்ப முடியும்? நான் அவரை நானே நேரிலே பார்த்து அவருடைய கைகளிலே உள்ள துளைகளிலே என்னுடைய கைகளை விட்டு அவருடைய இருதயத்தில் உள்ள விழாவில் என்னுடைய கைகளை வைத்து நான் தொட்டு பார்த்தா தான் நம்புவேன் என்று அவர் சொன்னார். இயேசு கிறிஸ்துவோட பிரசன்னம் ஒரு நாளிலே அந்த அறைக்குள்ள கடந்து வந்தது. தோமாவே, நீ என்னை பார் என்று இயேசு பேசினார். அந்த பிரசன்னம் வந்த உடனே தோமா என்ன சொன்னார்? தொட்டு பார்க்கட்டு போய் தொட்டு பார்த்தாரா? இல்லை, என் ஆண்டவனே, என் தேவனே என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணம் தேவையாய் இருக்கிறது. ஒரு நாளிலே சவுலுடைய வாழ்க்கையிலே இந்த தேவனுடைய பிரசன்னம் கடந்து வந்தது. அவர் சொன்னார், நான் கர்த்தருக்கு விரோதமாக நான் செய்ய போகிறேன், தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நான் சென்று எருசலேமில் நான் சிறைப்பிடிக்க போகிறேன் என்று சொல்லி அவர் வந்து கொண்டிருந்தார். சடிதியிலே தேவனுடைய பிரசன்னம் அவருடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தது. மத்தியான வேளையிலே அதிகமான ஒரு பேரொளி பிரகாசித்தது. தரையிலே விழுந்தார். சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தேவனுடைய பிரசன்னம் அவரோடு கூட பேசினது. அவர் என்ன சொன்னார்? கர்த்தாவே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். எனக்கு மிகவும் பிரியமான இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையிலே அந்த அர்ப்பணிப்பு தேவையாய் இருக்கிறது. கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்கலாம், அவரை நம்பாமல் நீங்கள் இருக்கலாம், நீங்கள் அவருக்கு விரோதமாக மற்றவர்களுக்கு விரோதமாக நீங்கள் காரியங்களை செய்திருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையிலே வீணான காரியங்களை நீங்கள் பேசி இருக்கலாம். இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டு இருக்கிறது. ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளாக நீங்கள் வரும்படியாக. கனீம் கலீல் என்கிற ஒரு இளைஞன், அவன் ஆப்கானிஸ்தானிலே ஒரு ஜிஹாடியாக அவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தான். ஆப்கானிஸ்தான் எல்லா மலைகளிலும் சென்று அவன் உள்ள தீவிரவாதிகளோடு கூட இணைந்து கொண்டு அவன் தன்னுடைய காரியங்களை செய்து கொண்டு தான். அவன் வாழ்க்கையில் இருந்தால் ரெண்டே நோக்கம்தான். முதலாவதாக நான் அல்லாஹ்வை சேவிக்க வேண்டும், ரெண்டாவதாக நான் எகிப்து தேசத்துக்கு சென்று அங்குள்ள அரசாங்கத்தை நான் கவிழ்த்து போட வேண்டும் என்கிற ரெண்டே எண்ணம் தான் அவனுக்கு இருந்தது. ஒரு நாளிலே அவனுடைய தளபதியாக இருந்த அமீர் என்கிறவன் அவனை பார்த்து சொன்னான், இந்த கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் நம்ம வெறுமனை துப்பாக்கி கொண்டாலும் ஜெயிக்க வேண்டிய தேவையில்லை. அவனுடைய வேத புத்தகம்லாம் பொய் என்று சொல்லி நம்ம சொல்லலாம், அவங்களாம் பொய்யும் புரட்டுமா நம்புகிறாங்கன்னு சொல்லலாம். அதை குறித்த புத்தகங்கள் எழுதலாம், வேதத்துக்கு விரோதமான புத்தகங்கள் எழுதலாம், வேதாகத்துக்கு விரோதமாக அவங்களாம் பொய்களை நம்புகிறாங்கன்னு சொல்லலாம். அப்படி சொன்னால் போதும், அவங்களுடைய நம்பிக்கையே போயிடும், அதைத்தான் நீ செய்யணும் என்று சொல்லி அவருக்கு ஒரு வேலையை கொடுத்தானா. இந்த வேத புத்தகத்தை படித்து அதில் என்னெல்லாம் பொய்யும் புரட்டும் இருக்கிறத எழுது, நம்ம இது எல்லா இடத்திலும் ப்ராட்காஸ்ட் பண்ணலாம் என்று சொல்லி இந்த கலீல் அந்த வேலையை எடுத்துக்கொண்டு ஒரு மாதம் இந்த வேத புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தான். படித்து பார்த்தா அவனுக்கு ஒரே குழப்பம். எல்லாம் உண்மையாக இருக்க மாதிரி இருக்குதே, இப்போ நான் நம்புகிறது உண்மையா அல்லது இந்த வேத புத்தகம் சொல்லுகிற கர்த்தர் உண்மையா என்று சொல்லி அவனுக்குள்ளாய் ஒரு பெரிய ஒரு கேள்வி. ஒரு நாளில் இரவிலே அவன் முழங்கால் படிட்டு அவன் கதறி அழுது செபித்தான். உண்மையான தேவனை நான் அறிய வேண்டும். தேவனே, நீர் முஸ்லீம்களின் தேவனா? நீ தான் உண்மையான தேவனா? அல்லது நீங்கள் இந்த கிறிஸ்தவர்களின் தேவன், நீங்கள் தான் உண்மையான தேவமா? யாராக இருந்தாலும் நான் அறிந்து கொள்ளணும் என்று சொல்லி அவன் கதறி அழுது செபித்தானா. அன்றைக்கு அவன் படுத்துக்கொண்டான். தேவனுடைய பிரசன்னம் அந்த அறைக்குள்ளாய் கடந்து வந்தது. ஹல்லேலூயா! அந்த இரவிலே இயேசுவை அவன் முகமுகமாய் தரிசிக்கும்படியாக கர்த்தர் ஒரு கிருபையை கொடுத்தார். அந்த பிரசன்னம் வந்த உடனே முழுமையாக தேவனை ஏற்றுக்கொண்டான். அவன் ஜிஹாடியாவது வெளியே வந்து கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு ஊழியக்காரனை மாறிவிட்டான். ஹல்லேலூயா! எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே ஒரு அர்ப்பணிப்பு தேவையாக இருக்கிறது. தெய்வ பிரசன்னம் உங்களுக்குள்ளாக வரும் பொழுது முதலாவதாக அது ஒரு அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறது. அந்த தெய்வ பிரசன்னம் வருவதற்கு நீங்கள் வாயை திறந்து கர்த்தரை துதிக்கணும். துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவதாக இந்த கர்த்தருடைய பிரசன்னம் எதை கொண்டு வருகிறது தெரியுமா? அது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. முதலாவதாக தேவனுடைய பிரசன்னம் ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளாக நம்மை கொண்டு வருகிறது. ரெண்டாவதாக தேவனுடைய பிரசன்னம் ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக நம்மை கொண்டு வருகிறது. வேதம் சொல்லுகிறது 2 நாளாகமம் 6வது அதிகாரம் 3வது வசனத்திலே, ராஜா முகம் திரும்பி இஸ்ரவேல் சபையார் எல்லாரையும் ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நின்றார்கள். அவ்வளவுதான். இந்த சாலமோன் ராஜாவுக்கு என்ன செய்யறதுனே புரியல. ஏதோ அந்த பாடகெல்லாம் துதித்து பாடினாங்க, அவ்வளவுதான். திடீர்னு பார்த்தா கர்த்தருடைய பிரசன்னம் வந்துச்சே, அப்புறம் என்ன செய்யணும்? ஏதோ நான் இந்த ஆலயத்தை நான் பிரதிஷ்டை செய்யும்படியா வந்திருக்கிறேன்னு சொல்லி நிற்கல. உடனடியாக புரிந்து கொண்டது. ஆவியானவரோடு பேசின காரியம், கர்த்தர் வந்தால் அவர் ஆசீர்வதிக்கும்படியாக வந்திருக்கிறார், இந்த ஆசீர்வாதத்தை நீ சபைக்கு சொல்லு என்று சொல்லி கர்த்தர் சொன்னபடியினாலே இந்த ராஜா முகம் திரும்பி சபையார் எல்லாரையும் ஆசீர்வதித்தான். ஹல்லேலூயா! இன்றைக்கு தேவன் வருகிற இடத்துல, தேவனுடைய பிரசன்னம் வருகிற இடத்துல அவருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாய் கடந்து வரும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் தேவை என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த ஆசீர்வாதம் ஏன் வரவில்லை? நீங்கள் அவரை துதிக்கவில்லை.
நீங்கள் அதை துதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள கடந்து வரும். அந்த பிரசன்னம் தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவருடைய பிரசன்னம் தான் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சாலமோன் ராஜா ஜெபிக்கிறார் 2 நாளாகமம் 6வது அதிகாரம் 40-41. இப்பொழுதும் என் தேவனே, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருப்பதாக. தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய தாபர ஸ்தலத்திற்கு தேவரீருடைய மகிமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். தேவனாகிய கர்த்தாவே, உமது ஆசாரியர் ரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். உடைய பரிசுத்தவான்களுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் தேவை. உடைய பரிசுத்தவான்களாம் உங்களுடைய நன்மை தேவை. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அவங்களுக்கு தாங்க என்று சொல்லி அவர் கேட்டார். ஏன் தெரியுமா? தேவனுடைய பிரசன்னத்திலே ஒரு ஆசீர்வாதம் உண்டு. உடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடங்களில் நன்மைகள் குறைவுபட்டிருந்தாலும் பரவாயில்லை, அது ஒரு ஆசீர்வாதத்தை தேவனுடைய பிரசன்னம் வரும் பொழுது நிச்சயமாக இது கொண்டு வரும். அவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் விரும்புகிறார். அதற்காகத்தான் தன்னுடைய பிரசன்னத்தை அவர் கொண்டு வருகிறார். சமீபத்தில் இந்திய தேசத்துக்கு போயிருந்த பொழுது நம்முடைய மதுரை அருகிலே நாங்கள் காரில் பயணம் செய்து கொண்டு வந்தோம். அங்கே எழுதி விட்டுறவங்க எல்லாரையும் பார்த்து அவங்கெல்லாம் ஒரு 2 எழுதி வாங்குவேன். அவங்ககிட்ட வாங்கிட்டு அவங்க கேட்குற பணத்துக்கு ஒரு அதிகமான பணத்தை கையில் கொடுப்பேன். அவங்ககிட்ட நான் கொடுக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஒரே ஆச்சரியமாக இருக்கும். முதல்ல ஒரு இளநீக்காரர்கிட்ட போய் அந்த அம்மாட்ட ஒரு 5 இளநீ வெட்டி தாங்கன்னு சொல்லி கேட்டேன். அவங்களுக்கு வெட்டி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அவங்க வந்து ஒரு இளநிக்கு ஒரு 35 ரூபா ஏதோ சொன்னாங்க. நான் அவங்களுக்கு வந்து ஒரு கூட கொஞ்சம் ரூபா கொடுத்தேன். அவங்களுக்கு குழம்பிட்டாங்க. அவங்க எடுத்து பார்த்தாங்க, எண்ணி பார்த்தாங்க. பார்த்துட்டு இதை எத்தனை இளநீ குடிச்சிங்க? 5 இளநியா 7 இல்லையா? ரொம்ப யோசித்தாங்க. 5 இளநீ எல்லாம் சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, காசு நிறைய கொடுத்துட்டீங்களே, இல்லை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க, இது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்று சொன்ன உடனே அவங்கெல்லாம் அவங்க பார்க்க முடியாது உள்ள அவங்களோட மனதெல்லாம் மாறிடுச்சு. அப்படியே ஒரு 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 ஏழ்மை பெண்மணி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வந்து பழம் விற்று கொண்டு இருந்தாங்க. நாங்கள் சின்ன காரை நிறுத்தினோம். அந்த ரோட்டு ஓரத்தில் நிறுத்திட்டு அவங்கள்ட்ட பழம் வாங்கலாம் சொல்லி பார்த்தோம். அவங்க வச்சுருக்கிற பழம் எங்களுக்கு பிடிக்கல. அதனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு ஏதாவது அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னேன், சரி இந்த மாதுளை பழத்தை ஒரு 2 பழம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். அவங்களும் அதை கட்டி கொடுத்தாங்க. நான் உடனே அவங்க கையில் காசை கொடுத்தேன். அதிகமான பணம் கொடுத்தேன். அவங்களுக்கு வாங்கவே மனசு இல்லை. அவங்க சொன்னாங்க, எப்படி நீங்கள் காசு கொடுக்கலாம்? இல்லை நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க என்று சொன்ன உடனே அவங்க இல்லை எங்களுக்கு கஷ்டம்தான் இருக்குது, ஆனால் நீங்கள் கொஞ்சமாக வேறு ஏதாவது பணம் எடுத்துக்கொள்ளுங்க இந்த பணத்துக்கு சொல்லி ரொம்ப அதிகமாக வற்புறுத்தி என்னோட பேசினாங்க. இப்போ பேசணும் அவங்ககிட்ட சொல்லும் பொழுது, இயேசு உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா என்று கேட்ட பொழுது அவங்க இதயத்தை திறந்து ஜெபிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் வீடு கட்டுறதுக்காக நாங்கள் அஸ்திவாரம் போட்டோம், பாருங்கள் அந்த வீடு அப்படியே இருக்குது, கடனில் எல்லாம் மூழ்கிடுச்சு, மாதம் வட்டிக்கு போக கூட பணம் எங்கிட்ட இல்லை, வீடு கட்ட முடியல, வட்டி கொடுப்பதற்கு நிர்வாகம் இல்லை என்று சொல்லி ஜெபிக்கும்படியாக அவங்க கேட்டுக்கொண்டாங்க. எனக்கு மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே அதை மாற்றும்படியாக தேவனுடைய பிரசன்னம் வரும் பொழுது அவர் அந்த ஆசீர்வாதத்தை தரும்படி விரும்புகிறார். இந்த ஆசீர்வாதம் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்று சொன்ன உடனே நம்முடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு வாஞ்சை, நீ ஜெபியுங்க, எங்களுக்கு ஆசீர்வாதத்துக்காக ஜெபியுங்க என்று சொல்லி அவர் புத்தகங்களை வாங்கி கொண்டு நாங்கள் எங்கிட்ட இருந்து கொண்டு நாங்கள் ஜெபித்து கடந்து வந்தோம். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, தேவனுடைய பிரசன்னம் வரும் பொழுது ஆசீர்வாதம் கடந்து வரும். ஒரு நாளில் இந்த பிரசன்னம் ஆபிரகாமுக்கு முன்பாக கடந்து வந்தது. ஆபிரகாமை பார்த்து அவர் சொன்னார், தேவன் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள எல்லா வம்சமும் உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை தான் அந்த தேவனுடைய பிரசன்னம் கொண்டு வந்தது. ஆபிரகாமுக்கு ஒன்றும் புரியலை. இதுவரைக்கும் ஒரு இப்படிப்பட்ட ஒரு தேவனை அவர் பார்த்ததில்லை. அவர் அந்நிய தெய்வங்களை வணங்கினவர்கள், அவருடைய பெற்றோர் வேறு தெய்வங்களை வழிபட்டவர்கள். அவருக்கு முன்பாக இந்த தேவனுடைய பிரசன்னம் கடந்து வந்தது. தேவனவரை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த தேவ பிரசன்னம் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் கடந்து வருகிறது. அதே ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உனக்குள்ளாக பூமியின் வம்சங்கள் எல்லாம் பெருகி இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஒரு நாளில் தேவனுடைய பிரசன்னம், இந்த இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் ஒரு படகுக்குள்ளாய் கடந்து வந்தது. அது அந்த சீமோனுடைய படகு. அந்த பிரசன்னம் வந்த உடனே நீ வலையை போடு என்று கர்த்தர் சொன்னார். வலையை போட்டவுடன் அந்த படகு அமிழும்படியான ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கடந்து வந்தது. ஹல்லேலூயா. என்றைக்கும் அதே பிரசன்னம் தான் உங்களோடு கூட கடந்து வந்து உங்களை தொடும்படியாக அவர் விரும்பி கொண்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்திலே ஆசீர்வாதம் செழுமை எப்பொழுதுமே உண்டு. ஒரு நாளில் 4000 பேர் வந்தார்கள் இயேசுவை தேடி. அவளுக்கு ஒரு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்த பின்பு சீஷர்களை பார்த்து சொன்னார், அவளுக்கு நீங்கள் போஜனம் கொடுங்கள் என்று சொல்லி. சீஷர்கள் அவர் பார்த்து கேட்டாங்க, எப்படி முடியும், அவள் எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும் 4000 பேருக்கு என்று சொல்லி கேட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு ஜெபத்தை செய்தார். அந்த தேவனுடைய பிரசன்னம் அந்த 4000 பேரையும் நிரப்பினது. ஹல்லேலூயா.
எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வர விரும்புகிறது. ஆனால் அந்த பிரசன்னத்துக்காக நீங்கள் அவரை துதிக்க வேண்டும். துதிக்கும் பொழுது, அவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது மாத்திரமே அவர் கடந்து வருவார். பாலாம் என்கிற ஒரு பிலையாம் என்கிற ஒரு மனிதன் இஸ்ரவேல் மக்களை சபிக்கும்படியாக அவன் வந்தானா. அவன் வந்து சபிக்கும்படியாக வந்த பொழுது தேவனுடைய பிரசன்னம் அவனை குறுக்கிட்டது. ஹல்லேலூயா. மந்திரவாதியாக இருந்தால் கூட தேவனுடைய பிரசன்னம் அவனுடைய வாழ்க்கை கடந்து வந்தது. அவனுடைய தாழ விழும் பொழுது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது என்று சொல்லி அவன் சொன்னான், இதோ ஆசீர்வதிக்க கட்டளையிட்டேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், என்னால் திருப்ப முடியாது என்று சொல்லி அவன் சொன்னான். அவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர். அவர் சாபத்தை அனுப்புகிற தேவன் அல்ல, அவர் ஆசீர்வாதத்தை அனுப்புகிறவர். உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை அனுப்பும்படியாகத்தான் இன்றைக்கு அந்த பிரசன்னத்திலே வந்து அவர்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஒரு நாளில் இந்த தேவனுடைய பிரசன்னம் ஒரு யோசேப்பு என்கிற ஒரு வாலிபன் மூலமாக ஒரு எகிப்தினுடைய வீட்டுக்குள்ளாக கடந்து வந்தது. இந்த வாலிபன் அடிமையாக விற்கப்பட்டவன், தன்னுடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு விற்கப்பட்டவன். அவன் வீட்டுக்குள்ளே வந்த உடனே வேதம் என்ன சொல்லுகிறது, அவன் நிமித்தமாக கர்த்தர் போத்திபாருடைய வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் உண்டா எல்லாம் ஆசீர்வாதமாக இருந்தது. அதுதான் தேவனுடைய பிரசன்னம். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அந்த பிரசன்னம் உங்களுக்குள்ளாக வரும் பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறிவிடுவீர்கள். நீங்கள் மாத்திரம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வர்களாக அல்ல, நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஒரு நாளில் இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற தேவனுடைய பிரசன்னம் எலியா என்கிற தீர்க்கதரிசி மூலமாக ஒரு ஏழை விதவையோட வீட்டுக்குள்ளாக கடந்து வந்தது. அந்த விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தான். கடைசியாக கொஞ்சம் கலையத்தில் மாவு இருக்கிறது, கொஞ்சம் பானையில் எண்ணெய் இருக்கிறது, நான் ஒரு அப்பத்தை செய்து நான் சுட்டு சாப்பிடட்டும், நானும் என் மகனும் செத்து போகட்டும் என்று சொல்லி யோசித்து கொண்டிருந்த ஒரு மகள். அப்பொழுது இந்த தேவனுடைய பிரசன்னம் கடந்து வந்தது. எலியா அவரை பார்த்து சொன்னா, முதலாவதாக எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி கொண்டு வா, கர்த்தருடைய வார்த்தையின்படியாக தேசத்திலே பஞ்சம் முடிகிற பரியந்தம் அந்த பானையில் உள்ள மாவு செலவழிந்து போவதில்லை, எண்ணெய் குறைந்து போவதில்லை என்று சொல்லி அவர் சொன்னாராம். எனக்கு மிகவும் பிரியமான அந்த ஆசீர்வாதம் பரிபூரணத்தை கொண்டு வந்தது. இன்றைக்கு கூட அதே பிரசன்னம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தரும்படியாக உங்களோடு கூட வந்து இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் அவரை துதிக்கும் பொழுது இந்த மகிமையின் பிரசன்னம் உங்களுக்குள்ள கடந்து வரும். அந்த பிரசன்னம் தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். நிச்சயமாகவே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்னேசர் பால் அங்கிள் ஒரு முறை ஒரு சாட்சியம் சொன்னாங்க, எனக்கு ஒரு மிகவும் ஒரு உற்சாகமாக இருந்தது. கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுக்கு முன்பாக அதிகமாக கடன் வாங்குகிற பழக்கத்தில் அவங்க இருந்தாங்களாம். ஒவ்வொரு மாதம் கடன் வாங்குவாங்க, திரும்ப கொடுக்கணும், திருப்பி அதிகமான கடன் இப்படி வாங்கி கொண்டே இருப்பாங்களாம். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட உடனே அவர்கள் விசுவாசத்த காரியம், நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி, ஆகவே கடன் வாங்குவது இல்லை என்று சொல்லி தீர்மானம் செய்தார்கள். அந்த மாதம் வந்தது. 1ஆம் தேதி சம்பளம் வாங்கி வந்து வீட்டில் எல்லாத்தையும் வாங்கி வைத்தார்கள். நாட்கள் கடந்து வந்து நான் 20ஆம் தேதி வந்த உடனே பார்த்தா ஒய்ஃப் வந்து சொன்னாங்க, அவங்ககிட்ட வீட்டில் அரிசி இல்லை, 2 நாளைக்கு தான் அரிசி இருக்குது, எங்கேயாவது கொஞ்சம் அரிசி வாங்கிட்டு வாங்க என்று சொன்ன உடனே அவனுடைய உள்ளத்தில் உடனடியாக வந்த ஒரு எண்ணம், நான் போய் கொஞ்சம் கடன் வாங்கட்டும், வாங்கி கொஞ்சம் அரிசி வாங்கி கொண்டு போட்டுடலாம் என்று சொல்லி. ஆனால் தேவன் அவரோடு பேச ஆரம்பித்தார். உடனே அன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பானையை சென்று கையை வைத்து ஜெபம் பண்ணாங்களாம். கர்த்தாவே, இந்த பானையை குறையாமல் இருக்கும்படி நீங்கள் ஆசீர்வாதத்தை தாருங்க என்று சொல்லி தேவனுடைய பிரசன்னம் அன்றைக்கு வீட்டுக்குள்ளே கடந்து வந்தது. ஹல்லேலூயா. அந்த மாதம் முடிகிற வரைக்கும் அந்த அரிசி குறைந்தே போகவில்லை. ஹல்லேலூயா. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். முதலாவதாக கர்த்தரை துதிக்கும் பொழுது வருகிற பிரசன்னம் அர்ப்பணிப்புக்குள்ளாய் நம்மை கொண்டு வரும். 2ஆவதாக அவரை துதிக்கிற பொழுது வருகிற பிரசன்னம் ஆசீர்வாதத்தை நமக்குள்ளாய் கொண்டு வரும். 3ஆவதாக இந்த பிரசன்னம் அக்னி அபிஷேகத்தை உங்களுக்குள்ளாய் கொண்டு வரும். ஹல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும் பொழுது 2 நாளாகும் 7வது அதிகாரம் 1-3 வசனங்கள் சொல்லுகிறது, சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது அக்னி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. அக்னி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்ட பொழுது தளவரிசை மட்டும் தரையிலே முகம் குப்புற குனிந்து பணிந்து, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். ஹல்லேலூயா. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிரசன்னம் வந்த உடனே அன்றைக்கு பார்த்தா அந்த சாலமோனுக்கு என்ன செய்யறது தெரியும், ஜெபித்து தான் முடித்தார். ஜெபித்து முடித்த உடனே பார்த்தா கர்த்தர் வானத்திலிருந்து அக்னியை அனுப்பினார். இந்த அக்னி வந்து எல்லா பலியை பட்சித்து போடும் பொழுது எல்லாரும் அதை பார்த்து பயந்து தரையிலே முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டார்கள். இந்த அக்னி அபிஷேகம் உங்களுக்கு தேவை. மேலறையில் ஊற்றப்பட்ட அதே அக்னி அபிஷேகம் உங்களுக்கு தேவை. மந்திரவாதங்களை முறியடிக்கிற அக்னி அபிஷேகம் உங்களுக்கு தேவை. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா சாபங்களை மேற்கொள்ளுகிற அக்னி அபிஷேகம் உங்களுக்கு தேவை. இந்த அக்னி அபிஷேகம் எப்பொழுது வரும்? நீங்கள் தேவனை நம்பும் பொழுது, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக நீங்கள் வரும் பொழுது நிச்சயமாகவே கத்த கடந்து வருவார்.
அசுசா தேர் எழுப்புதல் நடந்த பொழுது அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகள் உலகம் எங்கும் பரவும்படியாக காரணமாக இருந்த அந்த எழுப்புதல் நாட்களிலே வில்லியம் சீமோர் என்கிற தேவனுடைய மனிதர் அங்கே லாஸ் ஏஞ்சலஸ் பட்டணத்திலே தேவனுடைய வார்த்தை பிரசங்கித்த பொழுது என்ன நடந்தது தெரியுமா? அது பிரசங்கித்த இடத்திலெல்லாம் பல மைல் தூரத்துக்கு ஜனங்கள் பார்க்கும் பொழுது அந்த ஆலயத்தின் முகப்பிலே அக்னி பற்றி எரிகிற ஒரு தோற்றத்தை அவங்க பார்த்தாங்களாம். எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிரசனம் கடந்து வரும் பொழுது கர்த்தருடைய அக்னி கடந்து வரும். அந்த அக்னி கடந்து வரும்பொழுது 120 பேர் ஜெபித்து கொண்டிருந்தார்கள் மேல் அறையிலே. அவள் மேல் இந்த அக்னி கடந்து வந்து ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டது. மாற்றினுடன் கடைசி நிற்கும்படியாக அவர்களை மாற்றிவிட்டது. இந்த அக்னி உங்களுக்கு தேவை. இந்த அக்னி உங்களுக்கு தேவை. தேவனுடைய சமூகத்தில் காணப்படுவதற்கு, இந்த கர்த்தருடைய நாளிலே அவருக்கு முன்பாக காணப்படுவதற்கு இந்த அக்னி உங்களுக்கு தேவை. 10 பேர் இருந்தார்கள், 10 ஸ்திரீகள். 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள். புத்தியுள்ளவர்கள் தங்களுடைய தீவட்டிகளோடு கூட கைகளில் எண்ணெயை கொண்டு சென்றார்கள். புத்தி இல்லாதவர்கள் தீவட்டிகளோடு கைகளில் எண்ணெயை கொண்டு போகவில்லை. நடு ராத்திரியிலே திடீரென்று எல்லாரும் படுத்து நித்தியமயக்கமாக இருந்த பொழுது இதோ மணவாளன் வந்துவிட்டார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. எல்லாரும் எழுந்து தங்களுடைய தீவட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி பார்த்து சொன்னார்கள், எங்களுடைய எண்ணெய் தீவட்டிகள் அணைந்து போகிறதே, உங்களுடைய எண்ணெயில எங்களுக்கு கொஞ்சம் தாருங்கள் என்று சொல்லி கேட்டார்களாம். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் செல்வதற்கு இரவல் வாங்கின எண்ணெய் உங்களுக்கு போதாது. மற்றவர்கள் செய்கிற ஜெபம் உங்களுக்கு போதாது. மற்றவர்கள் செய்கிற காரியம் உங்களுக்கு போதாது. நீங்களே ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாக நீங்கள் வரும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களது கடைசி நாளுக்கு என்று அவர் ஆயத்தமாக்கி விடுவார். இன்னைக்கு அந்த பிரசன்னம் உங்களுக்கு தேவை. மோட்ச பிரயாணத்தில் கிறிஸ்தியான் என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த மனிதன் மோட்சத்துக்கு போவதற்காக திட்டிவாசல் வழியாக சென்று இடுக்கமான வழியிலே செல்லும் பொழுது பல காரியங்களை கற்றுக்கொண்டு அவன் சென்றானா. போகிற இடத்துல ஒரு இளைப்பாறுபடியான ஒரு ஸ்தலம் அவனுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த வீட்டுக்குள்ளாக வந்த பொழுது பார்த்தா ஒரு இடத்துல அக்னி எரிந்து கொண்டு இருக்கிறது. அந்த அக்னியை அணைக்கும்படியாக ஒரு புறத்திலே ஒரு சாத்தானுடைய தூதன் இருந்து அதில் தண்ணீரை ஊற்றி கொண்டே இருந்தானா. ஆனால் பார்த்து கொண்டே இருந்தாலும் பார்த்தா அந்த அக்னி அணையவே இல்லை. அதை பார்த்து கிறிஸ்தியானுக்கு பெரிய ஒரு ஆச்சரியம். அந்த வீட்டில் உள்ள அந்த மனிதரை பார்த்து கேட்டான், இது எப்படி இந்த அக்னி அணையாமல் இருக்குதுன்னு சொல்லி கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், எனக்கு மறுபுக்கிற பக்கத்தில் நடக்கிறது நீ பார்த்தாலும் உனக்கு தெரியும் என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு சூருக்கு அந்த பக்கத்தில் சென்று காண்பித்தாராம். அங்கே ஒரு தேவனுடைய தூதன் இருந்து எண்ணெய் ஊற்றி கொண்டே இருந்தாராம். எண்ணெய் ஊற்றி கொண்டே இருந்த பொழுது எவ்வளவுதான் தண்ணீர் ஊற்றினாலும் அந்த தீ அணைந்து போகாமல் எரிந்து கொண்டே இருந்தது. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அந்த பிரசன்னத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அந்த பிரசன்னத்துக்குள்ளாக நிற்கும் பொழுது அந்த எண்ணெய் அபிஷேகம் உங்களுக்குள்ளாக வந்து நிரப்பிக்கொண்டே இருக்கும். உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வெள்ளியும் பொழுது இந்த அக்னி அணையாது இருக்கிற ஒரு கிருபையை அவர் உங்களுக்கு தருவார். இன்றைக்கு அந்த பிரசன்னம் உங்களுக்கு தேவை. அந்த பிரசன்னம் வருவதற்கு நீங்கள் வாயை திறந்து துதிக்கணும். அநேக சமயத்தில் நீங்கள் மற்றவர்களை குறித்து பல குறைகளை நம்ம குறை சொல்லுகிறோம். எனக்கு RFE வந்துச்சு சொல்லி அதற்காக நீங்கள் புலம்புகிறீர்கள், அதற்காக பலரை சபிக்கிறீர்கள். God doesn't care about your complaints. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறுமுறையாக தான் இருக்கிறீங்க. அவர் துதிக்கிற ஒரு துதியின் ஆடையை நீங்கள் அணிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு நீங்கள் அவரை துதித்து பாருங்கள், அவரை துதித்து பாருங்கள். உங்களோட பிரச்சனைகளுக்கு ஒரு மாற்றம் நிச்சயமாகவே வரும். எல்லாம் சொல்கிறீங்க, அவங்கள பார்த்தா பெரிய வீடு வச்சுருக்கிறாங்க, எங்கெல்லாம் வீடு இல்லையே என்று நீங்கள் யோசிக்கிறீங்க. அந்த கம்ப்ளைண்ட்ஸை பற்றி கர்த்தர் முறுமுறுப்பை அவர் கேட்கறது இல்லை. ஆனால் நீங்கள் அவரை துதிக்கிற துதியை அவர் கேட்கிறார். நீங்கள் எல்லாம் மற்றவர்களை பார்த்து பல காரியங்கள் பற்றி பொறாமையில் நீங்கள் பேசலாம், அவளை குறித்து உங்களை உள்ளத்துல ஏக்கத்தினால் நீங்கள் பேசலாம். ஆனால் துதித்து பாருங்கள். துதித்த உடனே அவருடைய பிரசன்னம் கடந்து வரும். அவருடைய பிரசன்னம் வரும் பொழுது ஒரு அர்ப்பணிப்பு தேவை. அவருடைய பிரசன்னம் கடந்து வரும் பொழுது ஒரு ஆசீர்வாதம் நிச்சயமாகவே கடந்து வரும். அவருடைய பிரசன்னம் கடந்து வரும் பொழுது ஒரு அக்னி அபிஷேகம் உங்களுக்குள்ள கடந்து வரும். இந்த அக்னி அபிஷேகம் வந்த உடனே கர்த்தரே பதில் கொடுத்தார். சாலமோனுக்கு ஒரு பதில் கொடுத்தார். என்ன சொன்னார்? 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14-15 வசனத்திலே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவள் பாவத்தை மன்னித்து அவள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். எனக்கு அவர்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்துருக்கலாம், கர்த்தாவே நான் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட மகன் என்று அவரை பார்த்து நீங்கள் சொல்லலாம். எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி ஜெபிக்கும்படியாக ஆயத்தப்படலாம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்திலே என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என் நாளும் அங்கே இருக்கும் என்று சொல்லி அவர் உங்களை குறித்து சொல்லுகிறார்.
இன்றைக்கு அவரை பார்த்து பேச ஆரம்பி. கண்களை மூடி, தகப்பனே என்னை மன்னி ராஜா, பல நாட்களிலே நான் உண்மை துதிக்கல ராஜா, உமக்கு நன்றி செலுத்தல குறைந்திருக்கிறேன், என்னை மன்னியுங்க தகப்பனே, ஸ்தோத்திரம் செலுத்தல குறைந்திருக்கிறேன், என்னை மன்னியுங்க என்று சொல்லுங்க. இப்பொழுது அவரை துதிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள கடந்து வரும். ஒரு நிமிஷம் எல்லாரும் வாயத்திலிருந்து துதிக்கலாம். அவருக்கு நன்றி செலுத்துகிறதுக்கு மாத்திரம் உங்களை இருதயத்தை நேராக்குங்க. அவரை பார்த்து, தகப்பனே உமக்கு நன்றி, எனக்கு கற்றுக் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு நன்றி, தெய்வ பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றி சொல்லுங்க. நீங்க நன்றி சொல்ல சொல்ல துதிக்க 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 தேவனுடைய பிரசன்னம் கடந்து வருகிறது. எனக்கு இந்த பிரசன்னம் கடந்து வரும் பொழுது அவர் ஒரு பெரிய ஒரு அர்ப்பணிப்பை எதிர்பார்த்து உங்களை கடந்து வந்து அவர் நின்று கொண்டு இருக்கிறார். என் மகனே, நீ இப்பொழுது துதிக்கும்படி அர்ப்பணிக்க மாட்டாயா என்று சொல்லி அவர்களை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். என் மகளே, நீ இடத்துல எவ்வளவு அன்பாய் இருந்தாய், இப்பொழுது பழைய அன்பிற்கு உன்னை அர்ப்பணித்துக் கொள்ள மாட்டாயா என்று சொல்லி உங்களை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். என் மகனே, உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை விட்டு மாறும்படியாக இன்றைக்கு உன்னை எனக்கு அர்ப்பணிக்க மாட்டாயா என்று சொல்லி, சகேயுவை போல் அர்ப்பணிக்க மாட்டாயா என்று சொல்லி கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். சுயநீதி என்று பேசிக் கொண்டிருக்கிற மகளே, இன்றைக்கு உன்னை அர்ப்பணித்துக் கொள்ள மாட்டாயா, ஒரு யோபுவை போல் அர்ப்பணித்துக் கொள்ள மாட்டாயா என்று சொல்லி அவர் கேட்கிறார். என் மகனின் எவ்வளவு நாள் விசுவாசம் இல்லாதபடி ஒரு தோமாவை போல நான் பார்த்தால் தான் விசுவாசிப்பேன் என்று சொல்லி அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறாய், நீ உன்னை அர்ப்பணித்துக் கொள்ள மாட்டாயா என்று சொல்லி அவங்களோட பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. தகப்பனே, என்னை அர்ப்பணிக்கிற ராஜா, என்னை அர்ப்பணிக்கிற ராஜா, என்னுடைய பிரசனம் நிரப்பட்டும் என்று சொல்லி அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய வல்லமைகள் நிரப்பும்படியாக அவர் இப்பொழுது கடந்து வந்திருக்கிறார். கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும்படியாக விரும்புகிற ஒவ்வொருவரும் கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே நான் அர்ப்பணிக்கிற ராஜா, நம்முடைய பிள்ளையா இருக்கும்படி அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி கையை உயர்த்தி காண்பியுங்கள். கர்த்தர் உங்களை பார்த்து இப்பொழுது ஆசீர்வதிப்பார். God bless you, 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 God bless you. கர்த்தாவே, என்னை அர்ப்பணிக்கிறது சொல்லுகிறவர்கள் God bless you. கர்த்தாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் பரிசு அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு அர்ப்பணிக்கிற உங்கள் அர்ப்பணிப்பை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் அவர்களை ஒப்பு கொடுத்து அந்நாள் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் சொல்லி பவுல் சொல்லுகிறாரே, அப்படியாக நான் காத்துக்கொள்வேன் மகனே, காத்துக்கொள்வேன் மகளே என்று சொல்லி அவர் உங்களுக்கு ஒரு கிருபையை தருகிறார். இப்பொழுது அந்த அர்ப்பணிப்பை நீங்கள் கொடுத்தது நாம் நிமித்தமாக அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா, எனக்கு அர்ப்பணித்த உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்க்கையில கர்த்தாவே தேவனுடைய வல்லமை கடந்து வரும் இன்றைக்கு கர்த்தர் கிருபை தருவீராக ராஜா. தகப்பனே, எல்லா தடைகளை மாற்றுகிற தேவனுடைய அக்கினி கடந்து வரட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்திலே சாபங்கள் மாறுவதாக, இயேசுவின் நாமத்திலே தடைகள் விலகுவதாக, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால் இப்பொழுது கர்த்தாவே சரீரத்தில் சுகம் உண்டாவதாக. வேலையில் உள்ள பிரச்சனைகள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மறையட்டும் அப்பா. உடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டு கர்த்தாவே இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக ராஜா. வீடு வாங்குகிற விஷயத்திலே, வீடு கட்டுகிற காரியத்திலே கர்த்தாவே இருக்கிற தடைகள் இயேசு